திங்கக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த அன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து விலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டே வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து புது பேக் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நம்மளுமே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்மளாம் வந்து கேட்டோம் அப்படின்னா உடனே வந்து கிடைக்காது, ரொம்ப நாள் வந்து கழித்து கிடைக்கும், பட் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களுக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ண வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே வந்து கேட்டுட்ருந்தேன், எனக்கு புது பேக் வாங்கி கொடுங்கம்மா, அது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அம்மா கேட்ட மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதை கொண்டுட்டு போகிறதுல அவங்க ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுறது அதை விடவே ரொம்ப பெரிய விஷயந்தான். எனக்குமே ரொம்ப ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பி. ஜாலியாக ஸ்கூல் வந்து போயிட்டா. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் முடிச்சு தேர்ட் டேர்ம் உடைய ஃபஸ்ட் டே முடிப்பிருங்கிறது பார்த்திங்கன்னா கவிக்கு வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 36, 35, 32 அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து வாங்கியிருந்தா. பட் பேப்பர் கொடுக்கும்போது நீங்கள் திட்டுவீங்க, நான் மார்க் கம்மியாக தான் வாங்கினேன், நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன ரீசன்னு தெரியல, நான் அம்மாவை கேட்டுட்ருக்கிறதுனாலே என்னமோ அம்மா நம்மளையே கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேப்பர் கொடுக்கும்போதே ஒரு சினுங்கள் ஒரு பயத்தோடு தான் வந்து கொடுத்தா. இல்லை சாமி பரவாயில்ல, அதை இந்த மிஸ்டேக்கெலாம் வந்து கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களையே வந்து பேர் எழுத சொல்லியிருந்தாங்க. கவி வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து எழுதியிருந்தா, கொஞ்சம் தப்பு தப்பாக தான் வந்து எழுதியிருந்தா. அதை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ரகலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் ஒரு 3வது படிக்கும் போதே வந்து தான் பேரே வந்து எழுத தெரியும். பட் இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல. புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கவியே வந்து பேர் எழுதியிருந்தா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவியோட ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அங்கே பழைய ஸ்கூலுக்கும் எங்கேக்கும் ரொம்பவே வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ போக போக தான் வந்து ஸ்கூல் மாற்றுறதுனால சரியாகும். கார்னரில் கொஞ்சம் டாப்பில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கவிக்கு எப்படி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தேன். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக அதை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. கவி வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்கம்மா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ட்ராயிங் நான் வரைஞ்சேங்கம்மா அப்படின்ட்டு. அவள் என்ன நினச்சி வரைஞ்சான்னு தெரியல. பட் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன், அதுக்கப்புறம் ஒரு பூ, அப்புறம் ஏதோ சைடில் வரைஞ்சிருக்கிறா. பட் ஏதோ ஒன்று வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இப்படி தான் வரைவியான்னு சொல்லி நம்ம டிமேட் போட்டு அப்படின்னாலும் குழந்தைங்க வந்து பொக்குன்னு போயிடுவாங்க. நல்லா இருக்குது சாமின்னு பாராட்டிட்டு என்னுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். கவியை கொண்டு டியூஷன் வந்து அம்மா விட்டுட்டு அவ்வளோ வந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நானுமே அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பா வந்து சரி டின்னர் எதுவும் செய்ய வேண்டாம், நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டின்னரை முடிச்சுட்டு படுத்தாச்சு. மண்டே ரொட்டீன் சூப்பராக முடிஞ்சது.